ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இட்லிக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம இந்த தக்காளியை வச்சு ஈஸியாக ஒரு தக்காளி குழம்பு செய்யலாம். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது செய்ய இப்போ என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை, சோம்பு, சாம்பார் தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, தக்காளி இதை மட்டும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போது அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்ததாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் சும்மா அப்படி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதித்து லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு இட்லிக்கும் செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.